வணக்கம் நேர்களே. இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியிலே நாம் ஆய்வாளர் விசாகன் எங்களோடு இருக்கின்றார். அவர் பல துறைகளிலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு முக்கியமானவராக விசாகன் இருக்கின்றார். இன்று நாம் பேசுகின்ற விடயம் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தொடர்பான ஒரு விடயம். மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், நாங்கள் திரைப்படங்களில் பார்க்கிறோம் அவர்களுடைய வீடுகள் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்தது. அவர்களுடைய வாணிபம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு சில விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தொடர்பான ஆய்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர், பல இடங்களுக்கும் பிரயாணம் செய்து ஒரு பெரும் ஆய்வு கட்டுரையை அண்மையில் சமர்ப்பித்திருக்கிறார் விசாகன் ஆய்வாளர். அவரோடு தான் இன்று நாம் இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் விசாகன். வணக்கம் அனஸ். இந்த செட்டியார் என்றவுடன் வியாபாரிகள், இலங்கையில் இருந்தார்கள், வியாபாரிகள் என்பதுதான் ஒரு நினைவுக்கு வருகின்ற ஒரு விடயம். ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒரு செட்டியார் சைக்கிளில் வருவார், துணிமணிகளை எடுத்துக்கொண்டு. அவரை மட்டும்தான் சிறிய வயதில் செட்டியார் என்ற ஒருவராக கண்ட நான். நீங்கள் ஒரு பெரும் ஆய்வே செய்திருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் இந்த ஆய்வுக்குள் போனீர்கள் விசாகன்? ஆரம்பத்தில் எனக்கு பல நாடுகளுக்கும் பிரயாணம் செய்யும் பொழுது, குறிப்பாக பண்டைய துறைமுகங்களை பற்றி நான் ஆய்வு செய்யும் பொழுது, இந்தியாவில் உள்ள பண்டைய துறைமுகங்களை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் கடமையாற்றி இளைப்பாறிய செம்பகலட்சுமி அவர்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரை பற்றி ஆய்வு செய்தால்தான் உங்களுடைய ஆய்வும் ஒரு பூரணத்துவம் அடையும் என்று சொன்னார்கள். அன்று இருந்து நான் காரைக்குடி என்ற இடங்களுக்கு அவர் போகும்படி சொன்னார். அதன் காரைக்குடியில் அவர்கள் நிறைய இருக்கிறார். அதான் அவருடைய ஊர். அப்போ அங்கே சமையலுக்கு பேர் போன இடம் காரைக்குடி செட்டினார் என்று சொல்வார்கள். அப்போ அங்கே போய் பார்த்தா பிறகுதான் எனக்கு இவர்களை பற்றிய மேலதிகமான ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு வந்தது. இப்போ முதலாவது நீங்கள் என்ன பார்த்தீங்களா அவர்களை பற்றி தேடிக்கொண்டு போகும்பொழுது முதலாவது உங்களுக்கு தென்பட்ட விஷயம் என்ன? முதலாவது நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் செட்டிநாடு சமையலை பற்றி. ஆனால் அங்கு நான் சென்ற பொழுது தான் எனக்கு பெரிய ஒரு அற்புதமான காட்சிகள் தென்பட்டன. முதலாவது நீங்கள் சொன்ன மாதிரி 1000 ஜன்னல் மாளிகை, மற்றது 1000 ஜன்னல் அரண்மனை போன்ற பல இடங்களை எல்லாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு சென்று காட்டினார்கள். அதை விட கோவிலூர் என்ற இடத்தில் அவர்களுக்கென்று ஒரு மியூசியமே இருக்கிறது. எங்கே? கோவிலூர் என்ற இடத்தில் அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது. அங்கே போனால் அதில் இவர்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இவர்கள் சேகரித்த பாத்திரங்கள் உட்பட இவர்கள் சம்பந்தப்பட்ட சகல விதமான ஆராய்ச்சிகளுக்குரிய ஒரு தனி சமூகமாகவே வாழ்ந்து கழித்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படிதான் சொல்ல வேண்டும் என. இவர்கள் ஏறத்தாழ 2000 வருஷம் தென்கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் இந்திய கலாச்சாரத்தை, மற்றது இந்திய சமயங்களை கொண்டு சென்ற பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் வணிகம், நாவாயன் என்கிற நாவாய் கூட்டம் என்றால், நாவாய் என்றால் கப்பல். சங்க இலக்கியங்களில் நாவாய் கூட்டம் என்று சொல்லப்படுவது கப்பல். இந்த கப்பல்கள் மூலமாகத்தான் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு ஏறத்தாழ 1000 வருஷத்துக்கு மேலாக எல்லா நாடுகளுக்கும், தென்கிழக்காசியில் உள்ள சகல நாடுகளுக்கும் இந்த இந்து கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டுக்குரிய அத்தனை அம்சங்களையும் கொண்டு சென்று பரப்பினார்கள். குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தென்கிழக்கு பருவப்பேச்சு காற்று, தென்மேற்கு பருவப்பேச்சு காற்று. இதை உபயோகித்துத்தான் அந்த காலத்தில் பாய்கப்பல் மூலமாக பயணங்கள் இவர்கள் சென்றார்கள். இவர்கள் 6 மாதம் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை, போன நாடுகளில் 6 மாதம் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா அடுத்த காற்று வரும் வரைக்கும், அடுத்த பிறகு இந்தியாவை நோக்கி திரும்ப
தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்று வரும் பொழுது தான் திரும்பவும் இவர்கள் வருவார்கள். அந்த 6 மாதமும் அங்கே தங்கியிருந்து அங்கே உள்ள மக்களுக்கு இவர்கள் தனியாக அந்த 1000 நாவாய் கூட்டம் என்ற அந்த கப்பல்கள் இருக்குது தானே, அந்த கப்பல்களில் போய்க்கல தனியாக வணிகர்களாக மட்டும் செல்வதில்லை. மெர்கண்டைல் கில்ஸ் என்று சொல்கிறது இவர்களுடைய கூட்டத்தில் சகல விதமான ஆக்களும் செல்வார்கள். தச்சர், மற்றது கட்டிடக்கலையோடு சம்பந்தப்பட்டவர்கள், பிராமணர்கள், அத்தனை பேரும் அழைத்து செல்வார்கள். இவர்களுடைய குழுக்களில் எறிபடை வீரர்கள், இப்படி சகல விதமான ஆக்களும் அடங்குவார். ஏன் இவர்களை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள்? இவர்கள் 6 மாதம் அங்கே தங்கியிருக்க வேண்டும். அப்போ அந்த 6 மாதத்துக்கும் இவர்களுக்கு கடவுள் பெற்றுள்ளவர்கள் ஆனபடியாக அங்கே தங்கியிருக்கிற காலங்கள்லேயும் தங்களுக்கு கோயில் தேவை இருக்கும், கிரியைகள் சம்பந்தமான இதெல்லாம் இருக்கும், மற்றது அவர்களுக்கும் சேவெடுக்கணும், அப்படி பலவிதமான தேவைகள். எல்லா தேவைகளுக்குமாக எல்லோரையும் அழைத்து சென்று அங்கே என்ன செய்கின்றார்கள்? வியாபாரமா? இல்லை, போகும்பொழுது கண்டிப்பாக வியாபாரம் தான் முக்கியமான நோக்கமாக கொண்டு போவார்கள். ஆனால் அங்கே தங்கியிருக்கிற காலங்களில் அந்த அங்கே உள்ள கல்களை ஓய்த்து கோயில்களை கட்டி, மற்றது அங்கே உள்ள உள்ளூர் மக்களிடையே இந்த மத கருத்துக்களையும் பரப்பி, ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஆதிக்குடியாகத்தான் இருந்தார்கள். இவர்கள் போகின்ற இடங்களில் இந்த போகின்ற இடங்கள் எல்லாம் இந்த சமயம் அவர்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆய்வில் எங்கெங்கெல்லாம் அவர்கள் போயிருக்கிறார்கள்? பர்மா, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், சைனா, இத்தனை இடங்களுக்கும் அவர்கள் போய். இப்போ ஆய்வுக்காக இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்களா? எல்லா இடங்களுக்கும் நான் போய் பார்த்ததில் இப்போ ஒன்று மதம் தொடர்பாக அவர்கள் இந்து மதத்தை என்ன மதத்தை பரப்பினார்கள்? இந்து மதமா, என்ன சைவ மதமா, என்னத்தை பரப்பினார்கள்? இவர்கள் அடிப்படையிலேயே இந்து மதம், சைவ முழுமுதற் கடவுளா என்ன விக்கிரகத்தை அவர்கள் வணங்குகின்றார்கள்? சிவன் லிங்கம் தான் இவர்களுடைய சிவலிங்கம். அதோட விஷ்ணுவையும் விஷ்ணு சமயத்தை இந்த விஷ்ணு வழங்கினார். அந்த கூடுதலாக கம்போடியாவில் விஷ்ணு கோயில்களை தான் அந்த அங்கோவாட் அந்த ஆலயங்கள், பழமையான ஆலயம், உலகத்திலேயே பெரிய விஷ்ணு ஆலயம் கம்போடியாவில் தான் இருக்கிறது. அதற்கு பேர் அங்கோவாட். அது அங்கோவாட்ன்றது 234 சுத்தவர 234 கோயில் இருக்கிறது. தனியாக அங்கோவாட் தான் உள்ளதுக்குள்ளே பெருசு. அதனுடைய அந்த மற்றது வியட்நாமில் சிவன் மீசோன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் அதை மைசன் என்று எழுதுவார்கள். ஆனால் அது ஃப்ரெஞ்சு காலனி என்றவுடைய அதை மீசோன் என்ற இடத்துல அந்த மலையின் உச்சியிலேயே ஒரு அற்புதமான ஒரு கோயில்கள் இருக்கின்றன. இவர்களா கட்டினார்கள்? இவர்கள் ஆரம்ப காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இந்திய சாயல் இருக்கும். ஆனால் அதற்கு அப்புறம் அங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் பார்த்தா ஆரம்பகால சிற்பங்கள் எல்லாம் இந்திய முகச்சாயலோடு இருக்கும். காலப்போக்கில் பார்த்தால் அங்கே உள்ள உருவான சிற்பங்கள் எல்லாம் அந்த உள்ளூர் மக்களை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ அந்த முகச்சாயலை ஆரம்பித்து விடும். ஆனால் இதை என்னத்துக்கு உதாரணமாக இருக்கிறேன்னு சொன்னால், அந்த இவர்கள் போய் ஆரம்பத்தில் அதை பழக்கி இருக்கிறார்கள். காலப்போக்கில் அந்த ஊர் மக்களை அந்த சிற்பங்களையும் கோயில்களையும் தங்கள் பாணியிலே, தங்களுக்கு ஏற்ற பாணியிலே செதுக்கி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 6 மாதம் அவர்கள் தங்குவார்கள் என்று. 6 மாதத்துக்குள்ளே இந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிருமா? 6 மாதம் நிச்சயமாக அவர் பழக்கி விடுவார்கள். அங்கு உள்ள மக்களை பழக்கி விடுவார்கள். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, சில அந்த ஊர் மக்களை சில பேரை
இந்தியாவுக்கு திரும்பும் பொழுது கூட்டிக் கொண்டும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்றது இன்னும் முடிவுக்கு வர இல்லை. ஆனால் நிச்சயமாக இவர்கள் அங்கே தங்கியிருந்த காலங்களில் அந்த ஊர் மக்களுக்கு பழக்கி அந்த ஊர் மக்கள் அதை உள்வாங்கி தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றினதுக்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்குது. இப்போ இலங்கைக்கும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? அது நகரத்தார் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள் இல்லையா? கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு பேர் நகரத்தார் தான். ஆனால் அதே நகரத்தார் என்ற பேர் வந்தது அவர் வந்து நகரத்தை அண்மைய இடங்களில் இல்லை, அவர்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்து இடம்பெயர வேண்டிய கட்டங்கள் ஏராளமான நேரங்களில் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் கூடுதலாக அவர் வாழ்ந்த இடங்கள் நகரங்களை அண்மின இடங்களாக இருந்தது. அப்படியான ஒரு கருத்து இருக்க எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியல. அது மேற்கொண்டு எதிர்கால ஆராய்ச்சியில் தான் சொல்லணும். ஆனால் அவர்களை பொதுவாக நகரத்தார், ஈவன் அந்த கல்வெட்டுகள் கூட இப்போ சுமத்ராவில் மற்றது இந்தோனேஷியாவில் உள்ள கல்வெட்டுகளில் கூட நகரத்தார் என்ற பெயர் வந்து அங்கே தெளிவாக இருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. இப்போ இலங்கைக்கும் அவர்களுக்குமான தொடர்பு என்ன? இலங்கையில் வந்து வியாபாரம் நோக்கத்தோடு வந்த நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் அந்த சேலை கட்டிக்கொண்டு பொட்டலமாக கட்டிக்கொண்டு சைக்கிளில் தெரிகிற அவர்கள் ஒரு சிறுபாதியினர். ஆனால் உண்மையில் வந்து இலங்கையில் வங்கி முறையை ஆரம்பித்தவர்கள், ஈவன் அந்த வீரகேசரி ஆரம்பித்தவர்கள் முதல் இந்த செட்டியார் ஆல்பத்தில் வடிவான தெளிவான படங்கள் இருக்கின்றன. ஆரம்பித்து வைத்தவர்களே அவர்கள் தான். அப்படி இலங்கை மட்டுமில்லை, பர்மா, இந்தோனேஷியா, மற்றது சென்ற இடங்கள் எல்லா இடங்கள்லேயும் இந்த வங்கி முறைகளை ஆரம்பித்து. வங்கி முறைகளை பற்றி சொல்லுங்கள். ஆரம்பித்தது என்றால் அது எப்படி அவர்களுக்கு ஊடான ஒரு இப்போ நிறைய பிரைவேட் வங்கிகள் இப்பொழுது இருக்கின்றன. அப்போ அவர்களுடைய அந்த ஆரம்பம் எப்படி இருந்தது? இவர்கள் கொடுக்கல் வாங்கல் என்ற ஒரு முறையை பழக்கமாக கொண்டிருந்தவர்கள். வட்டிக்கு கொடுக்கிறது தான் செட்டியார் என்றது சொல்லி தான். அதுவும் வட்டி மட்டுமில்லை இவர்களுடைய வேலை. ஆனால் இவர்கள் இந்த டெபிட் கிரெடிட் என்று சொல்வார்கள், அந்த முறையே உருவாக்கினது இவர்கள் தான். இவர்கள் மூலமாகத்தான் ஆங்கிலேயர்கள் கூட பிரெஞ்சுக்காரர் கூட எல்லாருமே இந்த புதிய நவீன வங்கி முறையை உருவாக்கினதும் இவர்களுடைய பங்கு தான். இவர்கள் ஆரம்பித்து வைத்த வங்கி தான் இந்தியாவில் பெரிய பெரிய வங்கிகளாக பிறகு வளர்ச்சி அடைந்து பிற்காலத்தில் அது வந்து தேசியமயமாக்கப்பட்டதும் இன்னும் ஆங்கிலமயமாக்கப்பட்டதும் ஆங்கிலேயர்களே கற்றுக்கொண்டது இவர்களிடமிருந்து தான் இந்த வங்கி முறையை. இப்பொழுது இப்போ நான் ஒரு விவரணத்தில் பார்த்தேன், இவர்கள் கவலைப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வு முறையை தொடர்வதற்கு இளைய சமூகம் தயாராக இல்லை என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கிறது என்றது சரியா? இளைய தலைமுறை வந்து ஜாப் செக்யூரிட்டி என்ற விஷயம் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் இப்போ அண்மையில் துபாயில் நான் சென்று வந்த பொழுது அங்கே இதை பற்றின கவலையே கிட்டத்தட்ட ஏராளமாக 650 நாட்டுக்கோட்டை செட்டிமார் சகல உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருந்து வந்திருந்தார்கள். எல்லாரிடமும் இந்த கவலையே இருந்தது. ஆனால் திரும்பவும் எப்படி இந்த இளைய தலைமுறைகளை இவர்கள் வந்து வளங்கொழித்த மக்கள், வியாபாரத்தில் வளமான மக்களாக இன்னும் இருக்கிறார்கள், இன்னும் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் பெரிய தொழில் முயற்சியில் ஈடுபட்டவர்களும் பெரிய வசதி படைத்தவர்களும் இனி இந்த அளவுக்கு செல்வம் கொளிக்கிற இதில் உதாரணத்துக்கு பார்த்தா இலங்கை இந்தியாவில் செட்டிநாடு சிமெண்ட் கம்பெனி, ஏவிஎம் ஸ்டுடியோ, அந்த மெய்யப்ப செட்டியார் ஏவிஎம் ஸ்டுடியோ, மற்றது இந்தியாவில் உள்ள சகல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதால் வந்து வருவாயும் இருக்கிறது. இவர்கள் போகாத துறையே இல்லை என்று சொல்லாமல் இப்போ பார்மசிட்டிக்கல் கம்பெனி, இந்தியாவில் உள்ள
பத்திரிகை தொழில் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைத்தவர்கள் இவர்கள் தான். இப்போ 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 துபாயில் நடந்த மகாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்ன கருப்பொருளாக இருந்தது? நீங்கள் என்ன விஷயத்தை அங்கே சமர்ப்பிச்சிங்க? இந்த இளைய தலைமுறையினரை எப்படி மீண்டும் இந்த வியாபாரத்துக்கு கொண்டு வர இதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்றதை பற்றின ஆராய்ச்சி தான் இந்த மாநாடு. ஆனால் இந்த இளைய தலைமுறையிலும் அதில் பங்கு பெற்றினார்கள். தங்களுடைய குறைபாடுகளை சொன்னார்கள். முக்கியமாக அவர்கள் சொன்னது ஜாப் செக்யூரிட்டி. ஆனால் நான் அதற்கு நல்ல தெளிவான 2 விடயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் இப்போ கம்போடியாவில் கூட புதிதாக தொழில் வாய்ப்புகள் உருவாகி கொண்டு வருகின்றன. இதில் எல்லாம் கொரியர்களும் மற்றது பட்டேல்காரரும் தான் அதில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ. ஆனால் இதற்கான அடித்தளம் வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்ற விஷயங்களை நான் அங்கே சொன்னேன். மற்றது எந்தெந்த வகையில் அவர்கள் இதில் ஈடுபட்டால் என்ன மாதிரியான லாபங்களை எல்லாம் ஈட்டலாம். மற்றது ஜாப் செக்யூரிட்டியை பற்றி இவர்கள் கவலைப்படவே தேவையில்லை. அவர் இயற்கையாகவே அவர்களுக்கான அந்த வியாபார தந்திரங்கள் இருக்குது இல்லையா? இது 1000 வருஷமாக அவர்கள் இதில் கைதேர்ந்தவர்கள். அதனுடைய அவர்கள் கடைசி வரைக்கும் கவலைப்படாமல் இதில் ஈடுபடலாம் என்பதை எடுத்து கூறியிருந்தேன். இப்போ கலாச்சாரம் என்று பார்க்கும் பொழுது என்ன விதமான இப்போ தமிழ் கலாச்சாரத்தோடு ஒட்டிய விஷயங்களை தான் அவர்கள் பின்பற்றுகின்றார்களா? என்ன வேறு ஏதாவது முக்கியமான அவதானிப்புகள் ஏதாவது இருந்ததா நீங்கள் பார்க்கும் பொழுது? நிச்சயமாக இவர்கள் கடவுள் பக்தியில் பெரிய ஆர்வமுடையவர்கள். குறிப்பாக முருக கடவுள் தான் இவர்களுடைய ஆர்வம் கூட வழிபடுகிறார்கள். உடனே கப்பலில் ஏறும் கூட அவருடைய மடிக்குள்ளே ஒரு முருகன் சிலையை மரத்தால் செய்த முருகன் சிலையை வைத்துக் கொள்வார்கள், சரி வைத்து கொண்டு தான் அவர்கள் செல்வார்கள். இப்போ அப்படியான பழக்கங்களை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ அந்த சிற்பங்கள் எல்லாம் அவருடைய அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் எந்த இந்த இவர்கள் வாழ்கிற எந்த இடங்களுக்கு போனாலும் கோயில் இல்லாத இடமே இல்லை. அத்தனையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பேரால் இளையாத்தன்குடி கோயில், வைரவன் கோயில் சொல்லி பைரவன் கோயில் எல்லாம் முருகனோடு சம்பந்தப்பட்டமான கோயில்கள் ஏராளமாக அங்கே இருக்கின்றன. இப்போ அதெல்லாம் பிரம்மாண்டமானதா அல்லது சிறியதாக இருக்குதா அல்லது பிரம்மாண்டமான ஆலய அமைப்புகள், சிற்பங்கள்? பெரும்பாலானவை பிரம்மாண்டமானவை, சில சிறிய கோயில்களும் இருக்கின்றன. அடுத்தது அவங்களோட உணவு முறைகளை பற்றி சிலாகித்து கூறுவார்கள் இல்லையா? நீங்கள் அப்போ இதில் முக்கியமாக சுவைத்திருப்பீர்கள் செட்டிநாடு உணவு வகைகள். செட்டிநாடு இல்லை, அதில் சிலாகிச்சு கூறுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் அதன் உபயோகிக்கின்ற ஸ்பைசஸ் அது என்று நினைத்தாலும் அவர்கள் நான் அங்கே போன நாளில் இருந்து எங்கேயுமே என்னை இந்த கையால் செலவழிக்கப்படையில் ஒவ்வொரு கூட்டிக் கொண்டு சென்றவர்கள் செம்பலட்சுமி அவருடைய அறிமுகத்தால் நிறைய இடங்களுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நான் தங்கின விடுதிகளில் இருந்து சாப்பிட்ட சாப்பாடில் இருந்து எல்லாமே அவர்கள் செலவழித்தார்கள். ஆனால் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால், ஒரு சாப்பாடு என்று சொன்னால் செட்டிநாடு சாப்பாடு இங்கேயும் சர்வசாதாரணமாக ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஆனால் அது இல்லை விஷயம். அது அங்கே நேராக வீடுகளுக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அது சாப்பாடை தந்தார்கள். என்னால் இன்றும் மறக்க முடியாது. அவர்கள் மரக்கரை உணவுலையும் சிறப்பு பெற்றவர்கள், மாமிச உணவும் சிறப்பாக செய்வார்கள். சகல விதமான ஒரு இலையில் இருந்தால் எத்தனை வகையான கறிகள், எத்தனை வகையான தின்பண்டங்கள் எல்லாம் இருந்ததும் இந்த சாப்பாட்டை விட அவர்கள் செய்கிற பலகாரங்கள்
அதுலேயும் வந்து ஏராளமான வகையில் எனக்கு உண்மையில் இப்போ ஞாபகம் வருதில்லை. ஏராளமான சுவை நாவில் இருக்கிறது. அப்படியே அடுத்து என்ன ஆய்வு செய்ய போறீங்க? இது தொடர்பாக தொடர்ந்து என்ன செய்ய போறீங்க? அண்மையில் நான் சீனாவுக்கு சென்று திரும்பியிருந்தேன். அந்த அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு தமிழ் கல்வெட்டும் சீன மொழி கல்வெட்டும் இருந்த இடத்துக்கு குவான்சோ என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போய் பீஜிங்கில் இருந்து எவ்வளோ தூரம்? பீக்கிங்கில் இருந்து அது இது வந்து கடற்கரை. அங்கே ஒரு தமிழர் குடியிருப்பே இருக்குது. தமிழ் பேசுகிறார்கள். தமிழர் குடியிருப்பு இருந்த 13ஆம் நூற்றாண்டில் இருந்தது. ஜங்கிஸ்கான் இப்போ தமிழ் பேசுகிறார்களா யாராவது சீனாவில்? இல்லை, சில பேர் பேசுகிறார்கள் இன்றும். நீங்கள் பேட்டி கண்டிருப்பீங்க. அது வானொலி தொடர்பானவர்கள். வானொலி தொடர்பானவர்கள் ஒரு சமூகமாக அப்படி இல்லை. இல்லை, சமூகம் சிறிய சமூகம். தேடி பார்த்தா சில நேரம் இருக்கலாம். இல்லை இல்லை இருக்குது, இப்பவும் இருக்குது. ஆனால் அண்மை காலத்தில் குடியேறினவர். ஆனால் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தமிழ் கல்வெட்டு இருக்குது. இல்லை, குடியேற்றம் என்ற கல்வெட்டு இருக்குது. தமிழிலும் சீன மொழியிலும் இருந்த கல்வெட்டு இருக்குது. அது சுப்பிரமணியம் என்றவர் அதை பாதிச்சிருக்கிறார். அவர் இப்போ அதை பற்றின ஆய்வும் நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். மிக நன்றி விசாகன். இந்த ஆய்வுகளில் தொடர வேண்டும். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதியில் நீங்கள் கையை வைத்திருக்கிறீர்கள். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது. ஒவ்வொன்று அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய கலாச்சாரம், சமூக பழக்க வழக்கங்கள், உணவு, வாழ்விடம், வணிகம் என்று இது ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கான ஒரு பகுதியில் நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆய்வுகள் வெற்றி பெற வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி விசாகன் உங்களுக்கு. அத்துடன் நான் மேற்கொண்டு இந்தோனேஷியாவுக்கும் சூழ்ந்த பிரதேசங்களுக்கும் செல்ல இருக்கிறேன். அதற்கான முயற்சியிலும் அவர்கள் தாங்களும் உதவி செய்வதாக வாக்குறுதி வந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், நிச்சயமாக நல்ல விஷயம் இல்லை. ஆய்வாளர்கள் கொஞ்சம் பேர் தான் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆய்வுகள் அவர்களுக்கு பின்னாலும் பேசப்படுகின்ற முக்கியத்துவம் பெறுகின்ற ஆய்வுகளாக அந்த ஆய்வுகள் இருக்கின்றன. நன்றி விசாகன், உங்களுடைய ஆய்வுகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் விசாகன். வணக்கம் அனஸ். நல்லது, வணக்கம். நல்லது, மீண்டும் மற்றொரு விருந்தினரோடு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.